கொழுப்பு அப்படின்னா ஒரே ஒரு டைப் இல்ல. நம்ம உடம்புல ஸ்ட்ரெயிட்டா 4 டைப் ஃபேட்ஸ் இருக்கு. அதுல 2 குட், 2 பேட். ஒன்று சாச்சுரேட்டட் ஃபேட். இது சாலிட் ஃபேட். பட்டர், கீ, சீஸ், ரெட் மீட்ல அதிகம். பல ஆய்வுகள் படி சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் சாப்பிட்டா எல்டிஎல் கெட்ட கொழுப்பு 10 முதல் 20% வரை உயருது. 2 டிரான்ஸ் ஃபேட், தி ரியல் வில்லன். இது பக்கா வர்ஸ்ட் ஃபேட். சிப்ஸ், பேக்கரி ஐட்டங்கள், பிரெட் ஃபுட்ஸ்ல அதிகம். VOI ரிப்போர்ட் சொல்றது தினமும் டிரான்ஸ் ஃபேட் சாப்பிடுறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் 34% அதிகம். 3 unsaturated fat, MUFA, good fat. இது நல்ல கொழுப்பு. கிரவுண்ட்நட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட்ஸ், அவகாடோல கிடைக்கும். ரீசர்ச்ல MUFA யூஸ் பண்றவங்களுக்கு LDL குறைவு பிளஸ் HDL நல்ல கொழுப்பு 8 முதல் 15% வரை உயருது. 4 polyunsaturated fat, PUFA, omega 3 and omega 6. இது பிரெயின் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு மஸ்ட் ஃபேட். ஃபிளாக்ஸீட், வால்நட்ஸ், சாமன், சன்ஃபிளவர் ஆயில்ல இருக்கும். ஒமேகா 3 எடுத்தா உடம்புல இன்ஃப்ளமேஷன் 20 முதல் 25% வரை குறையும். சோ கொழுப்பு ப்ராப்ளம் கிடையாது, ராங் ஃபேட் தான் ப்ராப்ளம். சோ சூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. உங்க சாய்ஸ் எது? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.